சிவத்துவத்திற்கான தீர்வு ஒன்றே, சுயநலம். சுக்கிராச்சாரியர் எவ்வாறு இன்று சுயநலத்தை நிர்மாணித்தாரோ அதன் அடிப்படையில் கூறுகிறேன், இது பேரழிவின் துவக்கம். சுக்கிராச்சாரியாரின் இந்த புதிய திட்டம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் மும்மூர்த்திகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. ஆதிசக்தியான எனது பலத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லையே. இதை அவர் எவ்வாறு நிர்மாணித்திருந்தாலும் தெய்வ சக்திகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இதை எதிர்கொள்ள வேண்டும். சுயநலத்தினை அழிப்பது எளிதல்ல. உருவமில்லாத ஒன்றே அது. ஏனெனில் சுயநலம் என்ற உணர்வின் விளைவை பற்றி எண்ணும் பொழுதே சிவனானவன் சவமாக உணர்கிறான். சுக்கிராச்சாரியரின் இந்த திட்டம் எனக்கு கவலை அளிக்கிறது. வணங்குகிறேன் அசுரகுரு, வணங்குகிறேன் அசுரமாதா. சிவத்துவத்தை அழிப்பதற்கு சுயநலம் நான் வந்துவிட்டேன். கூறுங்கள், எனக்கு என்ன கட்டளை உள்ளது? எங்கள் கட்டளைக்கு முன்பாக உனது உத்தேசத்தை புரிந்து கொள். அது மட்டுமல்ல, உன்னை உருவாக்குவதற்கு எவரெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று நீ மறந்து விடாதே. மறக்க மாட்டேன். அனைவரின் தியாகத்தையும் நன்றாக அறிவேன் குருதேவா. என்னை உருவாக்குவதற்காக அசுர மாதாவின் கருவறை, தாங்கள் தங்களுடைய அஸ்திரம், வீர மரணமடைந்த முன்னாள் அசுர வீரர்களின் அஸ்தி கலசங்கள் மற்றும் ஏராளமான அசுர வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். உங்கள் அனைவரின் தியாகத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் ஜனனித்துள்ளேன். அனைத்தையும் நான் அறிவேன் குருதேவா. அற்புதம், அதி அற்புதம். எனது உத்தேசம் என்ன என்பதை மட்டும் எனக்கு எடுத்துரையுங்கள். இக்கணமே சென்று அண்ட சராசரத்திலும் நிறைந்து விடு. உன்னிடம் இருக்கும் சுயநலம் என்ற அந்த உணர்வை உடனடியாக சிவனின் பிரபஞ்சத்தில் அதை பரப்பிவிடு. அதன் பிறகு நீ உருவாக்கும் அந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளும் உனது அடிமையாக இருக்க வேண்டும், சுயநலம் கொண்டிருக்க வேண்டும். எந்த பிரபஞ்சத்தில் அணுவில் மனதில் சிவன் இருக்கிறாரோ, சிவத்துவம் இருக்கிறதோ, அங்கு சுயநலம் மட்டுமே வசிக்க வேண்டும். இப்பிரபஞ்சம் சிவத்துவத்தை துறந்து தன்னலம் கொண்டதாக மாற வேண்டும். அனைத்து ஜீவராசியின் மனதிலும் சுயநலம் உண்டாகட்டும். அதுவே அசுர குலத்தின் வெற்றியாக மாறும். நிச்சயமாக தங்களது கனவை நான் நிறைவேற்றியே தீருவேன். அது நடக்காது. உங்களது இந்த மன விருப்பத்தை நிறைவேற்ற விடமாட்டோம். தேவர்கள் அனைவரும் உங்களை எதிர்த்து நிற்போம். அமைதி! உங்களால் இயன்றால் முன்னேறி வந்து எங்களது புதிய படைப்பை எதிர்த்து நில்லுங்கள். சுயநலம் உருவாகும் வரை நாங்கள் அனைவரும் உங்களை எதிர்த்து நின்றோம். ஆனால் இனி அதற்கு அவசியமில்லை. ஏனென்றால் இப்பொழுது இந்த யுத்தத்தில் உங்களால் வெற்றி பெற இயலாது. வாருங்கள், யுத்தம் புரியுங்கள். உங்களால் இயன்றால் சம்ஹாரம் செய்யுங்கள். உங்களது விருப்பம் அதுவாயினும் அதை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம்.
தாங்கள் கூறியது உண்மைதான். இவன் சக்தி அளவற்றது. இதை எதிர்கொள்வது எளிதல்ல. ஆம் தேவி, சுயநலத்தை அழிப்பது இயலாத காரியம். நாராயணா, இது என்ன மாயை, என்ன சக்தி இது நாராயணா? இதை போன்ற அசுர சக்தியை இதற்கு முன்பு கண்டதில்லையே. நாம் வெட்டிய விறகுகளை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வோம். சரி. அது இயலாது. அதிக விறகுகளை நான் வெட்டினேன். ஆகையால் அனைத்தும் எனக்கு தான் சொந்தம். முதலில் இங்கு வந்தது நான் தான். இந்த விறகை வெட்ட துவங்கியதும் நான் தான். ஆகையால் இதில் அதிக பாகத்தை நானே எடுத்துச் செல்வேன். வயதில் மூத்தவன் நான். ஆகையால் அதிக பங்கு எனக்குத்தான். இல்லை, எனக்குதான். எனக்குதான் தர வேண்டும். என்னை தடுக்காதே. எனக்குதான். இவ்வாறே தொடர்ந்தால் அண்ட சராசரமும் இவன் பிடியில் வந்துவிடுமே. சுயநலம் கொண்டு தர்மம், நியாயம், சத்தியத்தை அனைவரும் மறப்பார்கள். இந்த அசம்பாவிதங்கள் நடக்க அனுமதிக்க கூடாது. வாருங்கள் தேவகணங்களே, இக்கணமே சென்று நாம் தாக்குவோம். இவனுக்கு தர்மம் என்றால் என்னவென்பதை காண்பிப்போம். உன்னை எச்சரிக்கிறோம். இனி உன்னை எங்கள் கோபத்திலிருந்து எவராலும் காப்பாற்ற இயலாது. உடனடியாக சென்று சிவன் உருவாக்கிய பிரபஞ்சத்தில் உனது சீற்றத்தை உண்டாக்கு. பூலோகத்திலிருந்து கைலாயம் வரை அனைவரையும் சுயநலம் கொண்டவர்களாக்கிவிடு. உன் உணர்வின் சீற்றத்தை அதிகப்படுத்தி சிவத்துவம் என்ற தத்துவத்தை மறக்கும்படி செய்துவிடு. அவ்வாறே அசுரகுரு.
இனிமையான கனிகள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். சற்று மலர்களை தாருங்கள். என் பொற்காசை திருப்பித்தா. இல்லை, இது எனக்கு சொந்தமானது. இந்த பொற்காசும் மலரும் எனக்கு சொந்தம். அதை என்னிடம் தந்துவிட முடியாது. இவை இரண்டும் எனக்கு தான் சொந்தம். இது என்னுடையது. இல்லை, என்னுடையது. தந்துவிடு. இது என்னுடையது. இருவரும் விட்டு விடுங்கள். இது என்னுடையது. அனைத்தும் என்னுடையது. விடுங்கள். இல்லை, இது என்னுடையது. இல்லை மகாதேவா, பிரபஞ்சத்தை சிவத்துவத்திடமிருந்து அவன் பிரிக்கிறான். அவனை சம்ஹாரம் செய்வது மிகவும் அவசியமாகும். ஆனால் சம்ஹாரம் செய்வது இயலாத காரியம் தேவி. எவ்வகையிலான அசுர குணங்கள் இந்நாள் வரை அசுரர் வசம் இருந்ததோ அண்ட சராசரத்திலும் அது முழுமையாக பரவுகின்றது. நாட்கள் செல்ல செல்ல இதன் சீற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சுயநலம் அமரனாவான். இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள் மகாதேவா. தாங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது என் மனதில் அச்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது பிரபு. பிரபஞ்சத்தை எண்ணி நான் கவலை கொள்கிறேன். இதை போன்ற கவலை ஆலகாலத்தை நான் பருகும் வேளையில் கூட எனக்கு தோன்றவில்லை. ஏனெனில் ஆலகாலத்தை என்னால் கட்டுப்படுத்த முடிந்தது. ஆனால் இப்பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் மானிடர் மீது, பிராணிகள் மீது சுயநலத்தின் சீற்றம் எவ்வாறு அமைந்திடும் என்றெண்ணும் பொழுதே மனம் கலங்குகிறது. அங்கேயே நில் சுயநலமே. உன்னை எச்சரிக்கிறேன். உன்னை நான் எச்சரிக்கிறேன். பிரம்மாஸ்திரம். நம்ப முடியவில்லை.
நிறுத்து! நீ உனது எல்லையை மீறிவிட்டாய். சுதர்சன சக்கரம் நாராயணரின் சுதர்சன சக்கரத்தை தகர்த்து விட்டான். இதற்கு வாய்ப்பில்லை. அற்புதம் மகனே, இப்போது முன்னேறி செல். முதலில் பூலோகத்தில் உள்ளவர்களை உன்வசப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு பிரம்மலோகம் செல். பிறகு இறுதியாக கைலாயம் செல். அவ்வாறே அசுரமாதா. விருட்சமே, உன்னில் விளையும் கனியை நீ யாருக்கும் தரக்கூடாது. இதன் தீர்வினை உடனே கண்டறிந்தாக வேண்டும். இல்லையெனில் அண்ட சராசரமும் அழிந்திட நேரிடும். இதை வைத்து விடு. இதை வைத்து விடு. இது எனக்கு சொந்தமானது. கொடு. இது என்னுடையது. நான் தர மாட்டேன். இது என்னுடையது. என்னுடையது. மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள்? எவ்வாறு சுயநலம் நாம் உருவாக்கிய பிரபஞ்சத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள்.
பிரபஞ்சத்தோரை தன்னலம் கொண்டவர்களாக மாற்றுகிறான், கடமையை செய்வதில் தடுக்கிறான். மகாதேவா, இப்பிரபஞ்சத்திற்கு தங்களது உதவி தேவைப்படுகிறது. மகாதேவா, தயை புரியுங்கள் பிரபு. நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து பார்த்து விட்டோம். ஆனால் சுயநலத்தை தடுக்க இங்குள்ள எவராலும் இயலவில்லை பிரபு. கருணை புரியுங்கள், இப்பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் மகாதேவா. உடனே வந்து எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்கிருக்கிறீர்கள்? எங்களுக்கு உதவுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. இந்த சுயநலம் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். ஏதேனும் செய்யுங்கள். மௌனத்தை துறந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இல்லையேல் மனிதர்களுக்கு ஏற்படும் அக்கிரமம் மேலும் அதிகரித்து மனித இனத்தையே அழித்து விடும். ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா, உதவுங்கள். மகாதேவா, எதற்கு இந்த தாமதம்? திரிசூலத்தை செலுத்தி உடனடியாக அவனை அழித்து விடுங்கள். ஆம் பிரபு. ஏராளமான அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்ததால் அவன் ஜனனித்திருக்கிறான். அவனை அழிப்பது கடினம். எனது திரிசூலத்தாலும் அவனை வதம் செய்திட இயலாது. ஏனென்றால் அவன் ஒரு உருவம் அல்ல, ஒரு உணர்வாவான். அந்த உணர்வின் அழிவு இயற்கை அழிவை சார்ந்திருக்கும். சுயநலத்தை அழிப்பது இயலாத காரியம். ஆனால் அவனை நம்மால் கட்டுப்படுத்த இயலும் அல்லவா? அதற்கு நாம் முயற்சி செய்வோம். தாயே, என் புத்தியிலிருந்து இதற்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகையால் தாங்களே இதற்கான தீர்வை கண்டறிய மார்க்கத்தை தேடுங்கள். வாசுகி, உடனே சென்று சுயநலத்தை கட்டி போட்டு இங்கு இழுத்து வாருங்கள். நான் எனது சக்திகளைக் கொண்டு அவனை அண்ட பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரம் அனுப்புகிறேன். குருதேவா, வாசுகி நாகம் சுயநலத்தை கட்டி போட புறப்பட்டு விட்டது.
இனி என்ன நடக்கும்? வெகு விரைவில் அதை பற்றி தாங்களே அறிவீர்கள் அசுரமாதா. பொறுமை காக்கவும். பிரபஞ்சத்தின் ஆதாரம் எங்கு சென்றார்? ஆதி அந்தம் இல்லாத சிவன், தேவாதி தேவர், மகாதேவர் எங்கிருக்கிறீர்கள்? என் முன்னே வாருங்கள். என்னை தடுத்து பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள். எங்கிருக்கிறீர்கள் மகாதேவா? இந்த சுயநலம் தங்களை அழைக்கிறான். நாராயண நாராயண, அதி அற்புதம் தாயே. தங்களது யுக்தி வென்றது போல்தான் தோன்றுகிறது. தாயே, துரித கதியில் சென்று அந்த சுயநலத்தை பிரம்மாண்டத்தை விட்டு இக்கணமே வெளியேற்றி விடுங்கள். தாங்கள் தான் பிரபஞ்சத்தை காப்பாற்ற வேண்டும். என்ன இது அசுரகுரு? ஏராளமான அசுரர்களின் தியாகத்திற்கு ஒரு வாசுகி நாகம் ஈடாக இருக்க இயலுமா? இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பே முடிந்து விடுமா? ஆவேசப்படுவதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை அசுரமாதா. வாசுகி தன் சக்தியை கொண்டு தாக்கி இருக்கிறது. சுயநலத்தின் எதிர்த்தாக்குதலுக்கு காத்திருங்கள். ஏனெனில் சுயநலத்தின் எதிர்த்தாக்குதலை கண்ட பிறகு மும்மூர்த்திகள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் சுயநலத்திற்கு எந்த தீர்வும் இல்லை என்று. அங்கு சுயநலத்தை கட்டியிருப்பது வாசுகி நாகம் அசுரகுரு. வாசுகி நாகம் எவரையும் தன் நஞ்சை கொண்டு வதம் செய்ய வல்லது. சுயநலம் என்னதான் செய்ய இருக்கிறான்? தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அசுரமாதா. சற்று பொறுமையாக கவனியுங்கள். வாசுகி சுயநலத்தை கட்டி போட்டு தனது கடமையை நிறைவேற்றிவிட்டார். இப்பொழுது நான் செல்கிறேன். வாசுகியின் உதவியுடன் அந்த சுயநலத்தை இந்த பிரம்மாண்டத்திலிருந்து அனுப்பப் போகிறேன். அன்னையின் தெளிவான திட்டத்தால் அந்த சுயநலத்தை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம். பிரபஞ்சத்திற்கு இனி எந்த தீங்கும் நேரிடாது. மிக்க நன்றி தாயே பார்வதி, மிக்க நன்றி. இந்த சங்கடத்தின் தீர்வானது எளிதல்ல நந்தி. அசுரகுரு, வாசுகி நாகம் பிடியிலிருந்து தப்பிப்பது என்பது இயலாத காரியமாகும். ஒருவேளை ஆதி சக்தி தன் சக்திகளை பிரயோகித்தால் சுயநலத்தை பிரம்மாண்டத்தில் இருந்து அனுப்பிவிடுவார்கள். பிறகு சுயநலத்தை கண்டறிவது எளிதான காரியமாக இருக்காது. நமது அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் அசுரகுரு. பொறுமையாக இருங்கள் அசுரமாதா. சுயநலம் ஒரு சாமானியமான அசுரன் அல்ல. பல அசுரர்கள் தங்கள் தேகத்தை ஆகுதியிட்டு உதயமானவன். அவனை அழிக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எவருக்கும் இல்லை. நடப்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சற்று பொறுமை காக்க வேண்டும். இனி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அசுரகுரு? சுயநலத்தின் சக்தி, அதன் வாயிலாக நமது வெற்றி. सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता।
வா வாசுகி, இந்த சுயநலத்தை பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரத்திற்கு அனுப்புவோம். காலம் உள்ள வரை இவன் மீண்டும் இங்கு வரக்கூடாது. அற்புதம்! எவராலும் செய்ய இயலாததை அன்னை ஆதிசக்தி என்று செய்து காட்டினார்கள். தன் பலம் கொண்டு சுயநலத்தை கட்டுப்படுத்தி விட்டார்கள். இனி வெகு விரைவில் அவனை பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற்றி உலகத்தையும் அன்னை காப்பாற்றி விடுவார்கள். இனி எந்த அச்சமும் வேண்டாம். சுயநலமே, ஒரு நாகத்தின் பிடியில் சிக்கி எளிதாக தோல்வியை ஏற்பாயா? உன் உத்தேசத்தை நீ மறந்து விட்டாயா? உனது உத்தேசம் சிவனின் பிரபஞ்சத்தை சுயநலமயமாக்குவது. ஆம் சுயநலமே, மகாதேவரின் வாசுகியிடமிருந்து தப்பித்து விட உனது உத்தேசத்தை நிறைவேற்ற. வாசுகி, உனது நஞ்சு மிகவும் கொடியது என்று நான் அறிவேன். ஆனால் அது உண்மை என்றால் ஆலகால விஷத்தை நீ பருகியிருக்கலாமே. ஆனால் அதை பருகியது உனது மகாதேவர் தானே. தானே உயர்ந்தவன் என்பதை நிரூபிப்பதற்காக. வாசுகி, அவன் கூறுவதை கேட்க வேண்டாம். உன் மனதை கலைப்பதற்கு முயற்சிக்கிறான். கவனம் செலுத்தாதே. ஏன்? நான் கூறியதில் என்ன தவறு உள்ளது? நன்றாக சிந்தித்துப் பார். நான் கூறியதில் என்ன தவறு? அந்த சுயநலம் எப்பொழுது வாசுகியிடம் என்ன செய்கிறான்? இவ்வாறு செய்வதால் வாசுகியின் மனதில் விஷம் நிறைந்து தவறான பாதையில் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறதே. சுயநலத்தின் ஆயுதமே அதுதான் தேவரிஷி. ஒருவர் மனதில் நிராசையை உருவாக்கி அவரை தன்னலம் கொண்டவராக மாற்றுவதே அந்த உணர்வின் உத்தேசமாகும். அது ஒருவரது விவேகத்தை சீர்குலைத்துவிடும். இக்கணம் அவன் வாசுகியின் மனதில் அந்த எண்ணத்தை தான் விதைக்கிறான். உண்மையை கூறினால் நீ மகாதேவரை விட சக்தி வாய்ந்தவன். தேவாதி தேவனாக இருக்க வேண்டியது நீதான். ஆனால் இப்பொழுது யாருக்கு நீ சேவகனாக இருக்கிறாயோ, யாரை உன் இறைவனாக எண்ணி பூஜிக்கிறாயோ, அந்த சிவனின் சக்தி உன்னை அடிமையாக நடத்துகிறார்கள். உனது சக்தியை கொண்டு மாபெரும் உத்தேசங்களை நிறைவேற்றலாம். ஆனால் அத்தகைய செயல்களை செய்வதை விடுத்து ஒரு கயிற்றை போல் உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆதிசக்தி. நன்றாக சிந்தி. நான் கூறும் அர்த்தத்தை உணர்ந்து கொள். நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? ஆனால் இப்பொழுது எவ்வாறாக இருக்கிறாய்? வேண்டாம் வாசுகி! வேண்டாம்!
இத்தனை வருடங்களாக சேவை செய்ததற்கான பலன் இதுதானா? கயிறாக்கி விட்டீர்கள் அல்லவா? மகனே, உன் மனதை குழப்புவதுதான் இவனது எண்ணம். இவன் பேச்சை கேட்காதே, சற்று பொறுமையாக இரு. மேலும் எதற்கு பொறுமை? பொறுமைதானே வாசுகியை மகாதேவரின் பக்தனாக்கி உள்ளது. இல்லையேல் வாசுகி மகாதேவர் ஆவதற்கு தகுதியுள்ளவன். செல் வாசுகி, பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் உன்னை மகாதேவராக ஏற்கும் வகையில் உனது விஷத்தை நிரப்பு. அனைவரும் உன்னை கண்டு அஞ்ச வேண்டும். நீ என் மனதிற்கு நெருக்கமானவன். இக்கணம் முதல் உன்னை நான் மகாதேவா என்றே அழைப்பேன். நான் சிவனாக இருப்பேன். இனி நீதான் மகாதேவன். எனினும் சுயநலத்தின் பேச்சை நீ கேட்காதே. வேண்டாம் வாசுகி, நாம் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தை காக்க வேண்டும். சுயநலம் என்ற இந்த ஆபத்தை இந்த பிரம்மாண்டத்திலிருந்து வெகு தூரம் அனுப்ப வேண்டும். உனது உத்தேசத்தை நீ மறவாதே. இவன் பேச்சை நீ கேட்காதே. இல்லை, இனி எனது உத்தேசம் ஒன்று மட்டுமே. என் சக்தி என்னவென்று பிரபஞ்சத்தோருக்கு காண்பிப்பது. அனைவரும் இனி என்னையே வணங்க வேண்டும். சிவத்துவத்திற்கு சரியான பதிலடி இப்போதுதான் விளங்குகிறது அசுரகுரு. புரிந்து கொண்டீர்களா அசுரமாதா? அந்த மகாதேவரின் கழுத்தில் இருக்கும் வாசுகி நாகமே சிவத்துவத்தை துறந்து தன்னலம் கொண்டு செயல்படுகிறது. இனி இப்பிரபஞ்சத்தின் நிலை என்னவோ? முன்னேறி செல் சுயநலமே. நீ இப்புவியிலிருந்து கைலாயம் வரை அனைவரையும் உன் பிடியில் கொண்டு வா. மகாதேவா, மௌனத்தை துறந்து ஒரு முடிவெடுங்கள். புவியில் அந்த சுயநலமானது மாபெரும் தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது சொர்க்கலோகத்தையும் வந்தடையும். பிறகு பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். மகாதேவா, சுயநலம் தன் சீற்றத்தை மூவுலகிலும் பரப்பிவிட்டால் பிறகு மானிடர்களைப் போலவே தேவர்களும் தன்னலமாகி விடுவோமா? இனிப்பு பண்டம் செய்யும் பாத்திரத்தில் முந்திரி, திராட்சை, நெய் இவை யாவும் கலந்திருக்கும். தென்படாதது இனிதான வெல்லம். ஆனால் வெல்லம்தான் பண்டத்திற்கு இனிப்பை தருகிறது. வெல்லம் என்பது முக்கிய பதார்த்தமே. அந்த வெல்லத்தைப் போலவே வாழ்வினில் சில நபர்கள் நம்முடனேயே வாழ்கின்றார்கள். அவர்கள் நம் கண்முன் தென்பட மாட்டார்கள். எனினும் அவர்கள் இருப்பதன் உணர்வு நம் வாழ்வை பூங்காவனமாக பூத்துக் குலுங்க வைக்கிறது. ஆகையால் இது போன்ற உறவுகளுக்கு மதிப்பளித்திடுங்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்களை இழக்காதீர்கள். ஓ